அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வியாழக்கிழமை. வியாழக்கிழமை சித்தர் வழிபாட்டிற்கு மிகுந்த உகந்த நாளாகும். அதாவது குரு பிரம்மா, குரு தட்சிணாமூர்த்தியையும் இன்று நாம் வழிபடலாம். நாம் யாரை நம்மளுடைய குருவாக நினைக்கின்றோமோ அவர்களை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வியாழக்கிழமையாகும். வியாழக்கிழமை குரு வழிபாடு மிகவும் முக்கியம். முழு முதற் கடவுள் சித்தர் முதல் குரு யார் என்றால் அந்த முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானுக்கு அடுத்து வருவது நம்முடைய பாம்பாட்டி சித்தர் ஆவார். இந்த பாம்பாட்டி சித்தர் நமக்கு எங்கே ஜீவசமாதி அடைந்துள்ளார் என்றால் சங்கரன் கோயிலில் அவர் ஜீவசமாதி உள்ளது. இவர் முழுவதுமாக மருதமலையில் அவர் முருக பக்தராக இருந்து முருகர் குகையிலே வாழ்ந்தவர். பாம்பாட்டி சித்தர் என்ற பெயர் இவருக்கு உண்டு. இவர் சங்கரன் கோவிலில் அருள் புரிந்து சித்து வேலைகளை காட்டி வருகின்றார் பாம்பாட்டி சித்தர். அடுத்து முருகர் சித்தருக்கு அடுத்து மொத்தம் 18 சித்தன்மார்கள் அனைவரும் ஒவ்வொரு வடிவமாக வந்து நமக்கு இன்று உறுதுணை செய்து வாழ்க்கையில் நாம் படும் கர்மாக்கள், துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய கர்மாக்களை தீர்த்து வருகின்றார்கள். அதில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுபவர் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் ஆவார். இந்த சித்தரை சென்று வழிபட்டால் நம்முடைய கர்மவினைகள் அனைத்தையும் அவர் தீர்த்து வைப்பார் என்று மக்கள் இன்று கணக்கன்பட்டிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக வியாழக்கிழமை நாம் சித்தர் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமாகும். அதே போல் சாய்பாபா அவர்களையும் வியாழக்கிழமையன்று நாம் வழிபட வேண்டும். பாபாவுக்கு உகந்த நாளையும் வியாழக்கிழமையாகும். ஆக ஏதாவது ஒரு சித்தரை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் என்பது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். அதை போல வாழும் சித்தர் என்று இப்பொழுது சமீப காலமாக வாழும் சித்தர் என்று மதுரையில் சத்திரப்பட்டி என்ற ஊருக்கு அருகில் அலர்கோவில் செல்லும் வழியில் சத்திரப்பட்டி என்ற ஊரில் இவர் வாழும் சித்தர் இப்பொழுது உள்ளார். இவர் நம்முடைய கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்களின் மறுபிறவியாக இவர் சொல்லப்படுகின்றார். வியாழக்கிழமைகளில் மதுரையில் சத்திரப்பட்டியில் உள்ள இந்த சித்தரையும் நாம் சென்று வழிபடலாம். அதாவது கடவுள் நமக்கு